ருத்ரா, இங்க வாயேன். என்னம்மா? யார் யார் வரான்னு? அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வாமா. ஆண்டி வாமா வா. நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, ஸ்னேகா வரலையா? ஸ்னேகா நீ வரல. நான் இங்க வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அட, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அப்படிலாம் இல்ல, நான் இங்க வந்ததே பிரதீப்ப பாக்குறதுக்காக தான் ஆண்டி. பிரதீப்ப பார்க்காம என்னால இருக்கவே முடியல ஆண்டி. நீ இங்க வரணும், இங்கேயே இருக்கணும்னு தாம்மா என்னோட ஆசையே. அத புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நேத்தில இருந்து என் பேராண்டி மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு செவத்தையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இப்போ உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஓடி வந்துருவான். 2 பேரும் இங்கே நில்லுங்க, நான் இத வந்துடுறேன். இரு நீ இப்ப கூப்பிடுமா. பிரியா, வாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிரியா, காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? பிரியா, உங்க வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களாமா? என்னடி இது? தொண்டை கிழிய கத்துறோம், ஆளையே காணோம். உலக அதிசயமா இருக்கேம்மா. அவர் வரமாட்டார் ஆண்டி. அவர் என் மேல கோவமா இருப்பாரு. ஏன்? நேத்திக்கு அவர் வீட்டுக்கு வந்தாரு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அவர் கோவமா இருப்பாரு. பிரதீப் உங்க வீட்டுக்கு வந்தானா? உங்ககிட்ட பிரதீப் சொல்லலையா? நேத்திக்கு பார்க்குக்கு வாக்கிங் போறேன்ல எங்க கிட்ட சொல்லிட்டு போனா. உங்க வீட்டுக்கு வந்திருந்தான். ஆமா பாட்டி. அவன் உங்க வீட்டுக்கு வந்து என்னாச்சு? அப்பாவும் அண்ணியும் பிரதீப்பை நல்லா அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்க ஆண்டி. ஐயோ, என் அப்பாவால அவருக்கு ரொம்ப அவமானம் ஆயிப்போச்சு. அதனாலதான் அவர் என் மேல கோவமா இருக்காரு. அதான் நான் அவரை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். சரிம்மா, நீ முதல்ல போய் அவனை போய் பாரு. அதனாலதான் பேராண்டி நேத்தில இருந்து மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கானா? நீ போ பிரியா, போய் அவனை பாரு. பிரதீப், பிரதீப். பேராண்டி. டேய் பிரதீப், இவங்க வீட்டுக்கு நீ போனியா? உன்னை யாரு அங்கெல்லாம் போ சொன்னது? அப்பா தான் அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. ஏப்பா இப்படி பண்ண? பிரதீப், ரொம்ப சாரிப்பா. நேத்து அப்பா அம்மா அண்ணி எல்லாருமே இருந்தாங்க. நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் வீட்ல எல்லாரும் எப்படி திட்டினேன் தெரியுமா? ஐம் சாரிப்பா. என்கிட்ட பேச மாட்டியா பிரதீப்? இப்ப கூட உன்னை பார்க்கணும்னு தான் நான் வீட்ல கூட சொல்லாம வந்திருக்கேன். நீ நேத்து வந்துட்டு போனது, அவங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தினது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். நியாயமா நேத்தே வந்திருக்கணும், என்னால வர முடியல. ஐம் சாரிப்பா. ஆண்டி பேச மாட்டேங்கிறான், நான் இப்ப என்ன பண்ணட்டும்? உனக்காக தானே பிரியா வந்திருக்கா, பேசுடா அவகிட்ட. பேசு பேராண்டி. பிரதீப், எனக்காகவா வந்த பிரியா? என்ன பாக்குறதுக்காகவா வந்த? என்ன சமாதானப்படுத்துறதுக்காகவா உங்க வீட்டுல சொல்லாம வந்த? ஆமா. தேவையில்லை பிரியா, நீ போயிடு. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாலோ திட்டினாலோ என்னால அதை தாங்க முடியாது. அப்படி எல்லார்ட்டையும் நீ திட்டு வாங்குறத பார்த்தா என்னால நிம்மதியா தூங்க முடியாது. அடடா, பேராண்டி என்னமா படிப்படியா உணர்ச்சி வசப்படுறான். பரவாயில்லப்பா, உனக்காக நான் அடி உத வாங்க கூட தயாரா இருக்கேன். ஐயோ வேணாம் வேணாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ முதல்ல கிளம்பு. நீ எப்படி வந்த? ஆட்டோல. எங்கூட வா. பிரதீப், என்ன பிரியா? இப்ப நீ ஏன் துரத்துற? ஆட்டோ இங்க வெளியே நிக்குது. வா. நீ முதல்ல கிளம்பு பிரியா.
நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நீ எதுக்கு வீட்டுல சொல்லாம வந்த? இந்த பாரு, உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன அடிச்சாங்கன்னா கூட நான் அதை தாங்கிப்பேன். ஆனா உன்னை அடிச்சா என்னால தாங்க முடியுமா பிரியா? வேணாம், நீ போயிடு இங்க இருந்து. உன்னோட நினைப்பிலேயே நான் வாழ்ந்துருவேன். எப்பவும் என் மனசுல நீ மட்டும்தான் இருப்ப. நீ வா. பிரதீப், உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படியே லவ்வர்ஸ் மாதிரியே இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானேம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு பயமா இருக்கு. என்ன விஷயம்? இந்த பிரியா கொஞ்சம் வாயாடின்னு ஸ்னேகா சொல்லிருக்கா. நானும் அவளும் மாமியார் மருமகள் ஆயிட்டா இவன் எனக்கு அடங்கு வேளாமா? அதெல்லாம் அடங்குவா. உன் ஐஜி புருஷனே நீ நிக்கிற தோரணைய பார்த்து 4 அடி தள்ளித்தானே நிக்கிறாரு. அவரே நிக்கும் போது இவ நிக்க மாட்டாளா? அம்மா இங்க பாருமா, அவ உனக்கு அடங்குன மருமகளா தான் இருப்பா. நீ தைரியமா இரு. போயிடுன்னு பேராண்டி வெறும் வாயில தான் சொல்லியிருக்கான். ஆனா அவ கைய குரங்கு புடிய புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிற பாரு. நான் உங்க எல்லாரோட டயத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். டாக்டர் கருணாகரன், அந்த சிசர்ஸ் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ எங்க இருக்கு? சார், அதை நான் அப்பவே பேஷண்ட்டை கொடுத்துட்டேன் சார். ஒரு டாக்டரா இருந்து இப்படி போய் சொல்றீங்களே சார்? நான் எந்த பொய்யும் சொல்லல சார். இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க, அதை நான் பார்த்தேன், உண்மைதான். ஆனா திருப்பி உடனே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். எந்த பேஷண்ட்டோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எந்த டாக்டரும் வாங்கி வச்சுக்கிறது இல்ல. நானும் வாங்கி வச்சுக்கல. அது சாதாரண ரிப்போர்ட்டா இருந்தா நீங்க சொல்றது சரி சார். நீங்க முத்துலட்சுமி மேல கேஸ் போடுறதுன்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் அதை எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க. என் தொழில் மேல சத்தியமா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்கிட்ட இல்ல சார். நான் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் சார், என் ஸ்கேன் ரிப்போர்ட் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். போதும் இருமா. டாக்டர் கருணாகரன், உங்க மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவங்களும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை உடனே போலீஸ் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க. சார், நிஜமா சொல்றேன், அது என்கிட்ட இல்ல. இருந்தா அது என்ன காப்பாத்திக்கிற எவிடன்ஸ். இருந்தா சந்தோஷமா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட போறேன். நான் எதுக்கு சார் அதை மறைச்சு வைக்கணும்? ஐ எம் சாரி மிஸ்டர் கருணாகரன். சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு பார்க்கும்போது ரிப்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை நீங்க ஏன் மறைக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. தயவு செய்து இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. இந்த கேஸ் நாளை கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வந்தாகணும். இல்லைன்னா இதனோட பின்விளைவுகள் உங்களோட அரெஸ்டா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு பாதிப்பா அமையும். சார், நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க என்ன நம்ப மாட்டேன்றீங்களே. சத்தியமா அது என்கிட்ட இல்ல சார். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இட்ஸ் ஓவர். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டு கருணாகரன் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி சாதிச்சிட்டேன். கமிஷனர் 24 மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி கொடுக்கணும்னு கருணாகரனை வான் பண்ணி அனுப்பிச்சிட்டார். ஓகே மேடம், தேங்க்யூ. நிறுத்துங்கண்ணா. தேங்க்யூ. இரு ஸ்னேகா, நான் போய் உனக்கு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்றேன். அத்தை, உங்க மருமக வந்திருக்கா, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? தினம் ஏதாவது வீரதீர செயல் செய்யறதுதான் உனக்கு ரொம்ப சாதாரணமாச்சே. இன்னைக்கு யார நடுத்தரவுல நிறுத்தின, யார் குடிய கெடுத்த, யார கோர்ட்டுக்கு இழுத்த, இப்போ யார் வயித்துல புதுசா வேற ஏதாவது வச்சு நீயும் உன் முதலாளி அம்மாவும் ஆபரேஷன் பண்ணீங்க? ஏய் நில்லு, நான் கேட்டே இருக்கேன், நீ கண்டுக்காம போயிட்டே இருக்க. பதில் சொல்லு. உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏய் அண்ணி 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 அண்ணி, இந்த வீட்ல நம்ம இருக்கோன்னு தான் பேரு, மத்தபடி எதுவுமே மனசு விட்டு பேசவே முடியல. என்ன நடந்தது? நேத்து அவங்க அங்க நின்று கேட்டுட்டு இருக்காங்க, மெதுவா பேசு. அன்னைக்கு பிரதீப் அம்மாவும் பாட்டியும் நன்றி சொல்லணும்னு தாம்பூல தட்டோட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க.
அண்ணியும் அம்மாவும் தட்டை தூக்கி வீசி பெரிய கலாட்டா பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இது நடந்ததுக்கு அப்புறம் பிரதீப் நேத்து வந்து அப்பா கிட்ட சமாதானமா பேச பார்த்தா அண்ணி. அப்பா பிரதீப்பை நல்லா அடிச்சு அவமானப்படுத்தி அமிச்சிட்டாரு. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லல? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கு ஏது அண்ணி நேரம்? அரைஞ்சிருவேன். போன்லயா சொல்லிருக்க வேண்டியதானே? நான் அவளுக்கு போன்ல ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பேன்ல, ஒரு மன்னிப்பாவது கேட்டிருப்பேன்ல. எனக்கும் மனசு தாங்கல அண்ணி. அதனால அந்த காரியத்தை நானே இன்னைக்கு நேர்ல போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில நானே ருத்ரா ஆண்டியை பார்த்து பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரதீப்பையும் சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன் அண்ணி. நீ எதுக்கு அங்க போன? அண்ணி, உன்னை யார் அங்க போ சொன்னது? நீ நிஜமாவே மன்னிப்பு கேட்கதான் போனியா, இல்ல அந்த சாக்குல பிரதீப்பை பார்க்க போனியா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம நீயா ஹேண்டில் பண்ண. அப்படி ஒன்னும் எனக்கு போன் பண்ணா நான் பேச முடியாத அளவுக்குலாம் பிஸி இல்லையே. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ அங்க போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இல்ல அண்ணி, அவங்க பாவம் நன்றி சொல்ல வந்தாங்க. அவங்கள வீட்ல எல்லாரும் அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்களே, அவங்க மனசு கஷ்டப்படுமேனு தான் அண்ணி. பிரியா, நீ என்னையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திக்காத. இங்க பாரு, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ அங்க போறது இதுதான் கடைசி தடவை, புரியுதா? இல்ல அண்ணி, நான் ஷட் அப். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நீங்களா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப வந்ததும் கத்திக்கிட்டு இருக்க? கத்தாம உனக்கு கொஞ்சம் வாங்களா? உனக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கும் கொஞ்சமாவது ஈவ இருக்கும் இருக்கா? 5 கோடி நஷ்டஈடு கேட்டு கோர்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்க. நீங்களா மனுஷங்களா ராட்சசிங்களா? இப்ப எதுக்கு கத்துற? நீ செஞ்ச கருத்து கொலைய பண்ணிடுவேன். யாருமா இப்படி கத்துறது? துவாரகேஷ் வந்துட்டானா? மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனையா? இருங்க அத்தை, என்னன்னு கேக்கலாம். எப்படி தருவார் அந்த மனுஷன் 5 கோடி? அவர்கிட்ட அவ்வளவு பணம் ஏது? நஷ்ட ஈடு கேட்டது அவங்க, தரப்போறது அவரு. இதுக்கு நீயும் நானும் எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? நீ அவ கூட இருக்கல, மேடம் இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. தப்பா இருந்தா சொல்லலாம், சரியா இருக்கும்போது எதுக்கு சொல்லணும்? தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் பேரை உள்ள இழுத்து முத்துலட்சுமி மேல 50 லட்சம் ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டது அவர் தானே. அப்ப எங்க போச்சு உன்னோட இந்த பதட்டமும் பரிதவிப்பும்? அதுக்காக 50 லட்சம் 5 கோடியும் ஒண்ணா? அவரே பாவம், வேலை இல்லாம ஒரு சின்ன பார்மசூட்டிக்கல் கம்பெனில இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? எப்படி அவரால் உடனே 5 கோடி பெறட்ட முடியும்? அதெல்லாம் கொடுப்பாரு. கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஏன் கொடுக்கணும்? அவர் தான் ஒரு தப்பும் பண்ணலையே. அந்த பொம்பளை வயித்துல கத்திரிக்கோள் வச்சு தச்சது ஓ ஆஸ்பத்திரி, ஓ முத்துலட்சுமி. இந்த அநியாயத்தை அவர் தட்டி கேட்டதுக்கு அவருக்கு அப்புறம் அதான் 5 கோடியா? தப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஹாஸ்பிட்டல் பேரையே கெடுக்க பார்த்திருக்காரு. முத்துலட்சுமி மேல கலங்கு ஏற்படுத்தியிருக்காரு. அவரு கெட்ட நோக்கத்தோட தான் இதை செஞ்சிருக்காரு. முத்துலட்சுமி she is a VIP. அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? ஒரு நல்லவர அப்பாவிய இப்படி அநியாயமா தண்டிக்காதீங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. டாக்டர் கருணாகரன் கஷ்டப்படட்டும், அசிங்கப்படட்டும், அவமானப்படட்டும். அவர் பண்ண எல்லாத்துக்கும் அவருக்கு இந்த தண்டனை கம்மிதான். அவரோட சுயநலத்துக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு விரோதத்துக்கும் என் அம்மா வாழ்ந்த அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாருல, அதுக்கான தண்டனைய அவர் அனுபவிக்கணும். அவர் இன்னும் படட்டும், அவருக்கு இதெல்லாம் பத்தாது. சொன்னேன். இப்படி பேசும்போதே அடிச்சிட்டானே. ஐயோ ஐயோ, டேய் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க பேசாம இருக்க மாட்டீங்களா? அம்மாடி, அது என் மகன் மருமகமா? வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் இப்படி அண்ணிய? பயமுடு, போயிடுங்க இருந்து. அடி சேத்தடி. ஆனா நீ எவ்வளவு அடிச்சாலும் தடுக்க முடியாது. பாக்குறேன்டி, நீ எவ்வளவு தூரம் போற நானும் பாக்குறேன். நீ என் புருஷன் தான், என்ன நீ அடிக்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அநியாயத்து பக்கம் நின்னுட்டு நீ என்ன தண்டிச்சிட்டு இருக்க. அந்த அளவுக்கு டாக்டர் கருணாகரன் உன் மூளையை மழுங்கடிச்சிட்டாரு. அவர் வேலை வாங்கி கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவர் பக்கம் போயிட்டல்ல. அவர் உனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுக்கல, அந்த சாக்குல உன்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆமாண்டி, அப்படிதான். நீ என்ன நினைச்சாலும் இனிமே எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. அப்ப நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே நீ என்ன எவ்வளவுதான் தடுத்தாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் நான் உனக்கு அடங்க மாட்டேன். நீ சொல்ற எதையும் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். நல்லா அடிச்சுக்கோங்க.
அத்தை, புருஷ பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் மேல யாரு கலங்கம் ஏற்படுத்தினாலும் நான் அவங்களுக்கு எதிரி. எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. நான் தனியாள நின்னு எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டலை காப்பாத்துவேன். நீ எடுக்கிற முடிவுனால உனக்கு தான் இழப்பு. பரவாயில்ல, எந்த இழப்பையும் ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். நீ முதல்ல வா. அண்ணி, ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னே புரியலையே. என் பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்குதே. நீதான் அவங்கள காப்பாத்தணும். உங்களுக்கு நல்ல குளுகுலுன்னு இருந்திருக்குமே. உன்னையும் உங்க அண்ணன் ஒரு அறை விட்டுருந்தானா நிச்சயமா இன்னும் குளுகுலுன்னு தான் இருந்திருக்கும். நடக்கலையே, அதான் கொஞ்சம் சின்ன வருத்தம். கோடை விடுமுறையொட்டி ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடலூர் அருகே தியாகவள்ளி என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சென்னையில் MLN மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் முத்துலட்சுமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் இன்று அதிரடி தீர்ப்பளித்த நீதிபதி திரு வெங்கடாச்சலம் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி கோரிய 5 கோடி ரூபாய்க்கான நஷ்ட ஈடு தொகையை இன்னும் 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் டாக்டர் கருணாகரன் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அதிரடி தீர்ப்பளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். விரிவான செய்திகளை மதியம் 1 மணிக்கு பாருங்கள். சுஷ்மா, என்னம்மா, என்ன தொலைச்ச? என்ன கபோர்ட்ல தேடிட்டு இருக்க? டாடி, உங்க பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு? ஜுவல்ஸ் எவ்வளவு இருக்கு? என்னம்மா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குற? இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது ஜாப் ஜாயின் பண்ணிட்டியா? அதெல்லாம் இப்ப எடுத்து வைங்கப்பா. உங்க கணக்கு வழக்கு என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏய், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்பா வாங்கி தரேன், சரியா? எனக்கு என் அம்மா வாங்கி தாங்க. பணத்தால உங்க அம்மாவை வாங்க முடியுமா? அப்ப எவ்வளவு விலை உங்க அம்மா? 5 கோடி. அடேங்கப்பா. விளையாடாதீங்கப்பா, எனக்கு இம்மீடியட்டா 5 கோடி வேணும். ஏன்? இப்பதான் டிவி நியூஸ்ல சொன்னாங்கப்பா, அந்த டாக்டர் முத்துலட்சுமி மாமா கிட்ட 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்களா. அத உடனே கருணாகரன் மாமா தரணும்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? அவ்வளவு பணத்துக்கு மாமா எங்கப்பா போவாரு? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அப்படியா? சரி, நீங்க என் சொத்தை பிரிச்சு கொடுங்க. என்னது? ஆமா, உங்க பணம் எனக்கு தேவைப்படுது. நான் ஒரே பொண்ணு தானே உங்களுக்கு. என் சொத்தை பிரிச்சு கொடுங்க. நான் அத கொண்டு போய் என் மாமா கொடுத்துக்கிறேன். அன்னைக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான் நான் என்ன கேக்குறேன். அன்னைக்கு நீ ஏதோ பசியில உளர்ன, நானும் பசியில ஓகேன்னு சொல்லிட்டேன். I hate you பா, I hate you. ஏய், சரி சரி, அழாத அழாத. வேண்டாம். அழாதன்னு சொல்றல, வா உட்காரு உட்காரு. வா உட்காருன்னு சொல்றல, உட்காரு. அப்பா சொல்றல, உட்காரு. டாடி, எனக்கு 5 கோடி வேணும். மாமா கிட்ட நான் கொடுக்கணும் டாடி. ஏமா, அந்த ராஜி உன்னையும் என்னையும் ஒரேடியா வெறுக்கிறா. நம்ம உறவே வேண்டான்னு சொல்றா. அவ எப்படிமா நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிப்பா சொல்லு? அது ஏன் பொறுப்புப்பா, நீங்க கொடுங்க, அவ்வளவுதான் உங்க பொறுப்பு. ஓகே, பட் ஒன் கண்டிஷன். உன்னை அவளை மகளா ஏத்துக்க சொல்லு, நான் தரேன். கண்டிஷன் எல்லாம் போடாதீங்கப்பா. நான் உங்களுக்கு வேணுமா வேணாமா? என்ன கேள்வி இது? நீதான் என் உலகம் சுஷ்மா. அப்ப எனக்கு அம்மா வேணும். அவங்க தான்ப்பா ஏன் உலகம். நீங்க எனக்கு பிளாங்க் செக் கொடுங்க, நான் அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துக்கிறேன். அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இதுதான் என் ஆர்டர். ப்ளீஸ் பா. ஓகே, நான் தரேன். ஹாப்பி? ஹாப்பிப்பா.